ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் சார் இனிமே சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் வந்து இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாரையும் குஷிப்படுத்தும் விதமாக ஒரு தரமான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. வசூலையும் சக்கரபூர் வந்து போட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினால கில்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் 2 பேருமே தளபதி விஜய் சாரை மீட் பண்ணி ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு கோரிக்கைக்கு தளபதி விஜய் சார் என்ன சொல்லியிருந்தாங்க, தொடர்ந்து படங்களை நடிப்பாங்களா இல்லை அப்படின்றக்கான பதில தளபதி விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்கள் பற்றியில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கில்லி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அப்படின்றதையும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, ரீரிலீஸ் பண்ண கில்லி திரைப்படம் 3வது நாள் முடிவில் 21 கோடி வரை வந்து வசூல் பண்ணியிருந்தது. ரீரிலீஸ் பண்ண படங்கள்லேயே அதிக வசூல் செய்த படங்களில் தமிழகத்தில் கில்லி திரைப்படம் முதல் இடத்துலையும் இந்திய அளவில் 2வது இடத்துல வந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி விஜய் சார் நேற்று கில்லி திரைப்படத்தோட படங்கள் வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. அப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையை தளபதி விஜய் சார் கிட்ட கில்லி திரைப்படத்தோட படங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய் சார் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். மீட் பண்ணதுக்கான போட்டோ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது கில்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் தளபதி விஜய் சார் கிட்ட, அரசியலுக்கும் மக்களுக்கும் நீங்க நிறைய நேரத்தை செலவிடுங்க, ஆனா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ண வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் சார்கிட்ட முக்கியமான கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரம் என்பதை தாண்டி திரையரங்குகள்ல உங்களோட படத்தை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கண்டிப்பாக அரசியல்ல இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு படமாவது நீங்க தர வேண்டும் அப்படின்னு கில்லி திரைப்படத்தோட படங்கள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு தளபதி விஜய் சாரும் ஓகே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதனால கண்டிப்பாக தளபதி விஜய் சார் தமிழக மக்கள் தளபதி விஜய் சார் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சாலிட் இருந்து புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுல மக்கள் வந்து எவ்வளவு கொண்டாடி அப்படின்றத பார்த்துட்டு தளபதி விஜய் சார் மனசு மாறி எப்படியாவது கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு திரைப்படமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனசு வந்து மாறி இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. கில்லி திரைப்படத்தோட படங்களும் தளபதி விஜய் சார் மீட் பண்ணி கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நண்பா. தளபதி விஜய் சார் அரசியலுக்கு வந்தாலும் வருடத்திற்கு ஒரு படம் தர முடியல அப்படின்னாலும் 2 வருடத்திற்கு ஒரு திரைப்படமாவது நடிப்பாரு அப்படின்னு நம்பிக்கை வந்து இருக்கு. தன்னோட ரசிகர்களுக்காக கண்டிப்பாக படத்திலும் கண்டிப்பாக நடிப்பாங்க. கில்லி திரைப்படத்தோட படக்குழுவினர்கள்டையும் நடிப்பேன் அப்படின்னு வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. தளபதி விஜய் சார் கண்டிப்பாக நடிக்காமல் வந்து இருக்க மாட்டாரு. ஓகேன்பா, நீங்க சொல்லுங்க, தளபதி விஜய் சார் தொடர்ந்து படங்கள் நடிக்க வேண்டுமா இல்லை அரசியலுக்கு வர வேண்டுமா அப்படின்றதையும், அரசியலுக்கு வந்தாலும் 2 வருடத்திற்கு அல்லது 1 வருடத்திற்கு ஒரு திரைப்படமாவது கொடுக்க வேண்டுமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேன்பா, தேங்க்யூ.